சவாலுக்கு தயார்னா? சவாலுக்கு 1% என்ன 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீ பாரு, எத்தனை நாளைக்கு வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாது. வெறுப்பை விதைத்து இளைஞர்கள்ட்ட, அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கன்னா, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போறாங்களா, கொள்கைகள் என்ன? தனி மனித அடிப்படையில் எப்பவுமே சீமான் அவர்களுடைய கருத்துக்கு பல இடத்துல ஆதரவு சொல்லியிருக்கேன். இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா, ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு. கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு.